ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து ஒரு பெரிய சைஸ் மூடியும் ஒரு சின்ன சைஸ் மூடியும் எடுத்திருக்கேன். இந்த மூடிகள் கூடவே ஒரு சின்ன சைஸ் ஜூஸ் பாட்டில் வந்து எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன மூடியை எடுத்துக்கலாம். அந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி அந்த குட்டி ஜூஸ் பாட்டிலுடைய மூடியில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஜூஸ் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பெரிய மூடியை இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த பாட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கு மேலே கிஃப்ட் ரேப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப்லாம் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு இதை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை நம்ம சூப்பராக நம்ம டைனிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் இதில் போட்டு நம்ம டைனிங் டேபிளில் வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதால டைனிங் டேபிளில் மற்ற பொருட்களை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஹைட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கிறதால எடுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டோன்னா தூக்கி தாங்க போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பாட்டிலை நம்ம சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாட்டிலை நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சிசர் யூஸ் பண்ணி ஷேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதாவது பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணாமல் விட்டுருங்க. மற்ற 3 பக்கங்களையும் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன மூடிகள் எடுத்துக்கோங்க. அந்த மூடியை நம்ம கட் பண்ணாமல் இருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 3 மூடியை வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடியை வச்சு லாக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் தாங்க எடுத்திருக்கேன். ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸுக்கு மேலே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாட்டமில் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறதில்ல, டாப்பில் மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான பேங்கிள் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி மூடி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸையும் மூடிகளையும் யூஸ் பண்ணி சூப்பரான பேங்கிள் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுடைய பேங்கிள்ஸை உள்ளே வந்து வச்சுட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி இன்னொரு பாட்டிலுடைய அந்த வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி அந்த மூடியில் வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிடிச்சு தூக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த வளையத்தை யூஸ் பண்ணி நம்ம பிடிச்சு தூக்கிக்கலாம். அழகாக வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் வந்து உள்ளே போகாமல் தடுக்கும். ஸோ அதனால் உங்களுடைய பேங்கிள்ஸை அழகாக இதில் போட்டுட்டு நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. இந்த கீ பாட்டில்ஸை நம்ம தூக்கி தாங்க போட போகிறோம் குப்பையில். அப்படி தூக்கி போடாமல் அழகாக வந்து ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பாக்ஸுக்கு உள்ளே வந்து என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ப்ளீச்சிங் பவுடர் எடுத்திருக்கேன். நார்மலாகவே அந்த ப்ளீச்சிங் பவுடரை நம்ம கையில் எடுத்து தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் எல்லா இடத்துக்கும். அப்படி கையில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளுடைய ஹேண்டை யூஸ் பண்ணாமல் இந்த ப்ளீச்சிங் பவுடரை இந்த கீ பாட்டிலில் கொஞ்சமாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1 மந்த் வரலும் இந்த கீ பாட்டிலை அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கிறேன். இந்த மூடியை போட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் ப்ளீச்சிங் பவுடரை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருங்க.
அப்போ தான் இதுக்கு உள்ள என்ன பொருள் இருக்குது அப்படின்றது மற்றவங்களுக்கும் தெரியும். ஸோ யூஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். குழந்தைங்க கையில் படாத மாதிரி ஹைட்டாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த பாக்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ இந்த ப்ளீச்சிங் பவுடரை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். சூப்பராக வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சமாக உங்களுக்கு வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் இந்த ப்ளீச்சிங் பவுடரை போட்டு யூஸ் பண்ணுறதால அதிக அளவிலான குவான்டிட்டியில் நம்மளுக்கு வீணாகாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் வந்து இந்த பூச்செடிலாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஓரத்தெல்லாம் வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடும்பொழுது குவான்டிட்டியும் கம்மியாக தான் செலவாகும் உங்களுக்கு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நான் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சைட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய கீ பாட்டில்ஸை அழகாக ரீயூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அப்ளை பண்ணி முடித்த பிறகு பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க. நான் யூஸ் பண்ணும்பொழுது நினச்சேன் இந்த பாட்டிலில் பாதியாச்சும் தீர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படியே இருந்துச்சுங்க. நம்ம எந்த அளவுக்கு 2 சைட்லேயுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். பட் அந்த பாட்டிலில் வந்து அந்த குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் அப்படியே தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதம் நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறத ஒரு 2-3 மாதத்துக்கு கூட எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்குங்க. பாருங்கள், கொஞ்சமாக தான் தீர்ந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சூப் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடாமல் இந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஹோல்ஸ் வந்து இருக்குது. ஹோல்ஸ் போடணுமான்னு கேட்டிங்கன்னா ஹோல்ஸ்லாம் போட வேண்டியது இல்லைங்க. இது இன்னொரு ஆர்கனைசருக்கு யூஸ் பண்ணது. இந்த டிப்ஸுக்கும் இதே டப்பாவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஹோல்ஸ்லாம் போட வேண்டியதில்லை. ரெக்டாங்கிள் ஷேப்பில் மட்டும் கட் பண்ணிவிட்டு பேக் சைட் திருப்பிட்டு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்து போட்டு விட்டுருங்க. டபுள் சைட் டேப் போட்டுட்டு உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல கிச்சனில் வந்து இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணிக்கோங்க. இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஃபி தூள் பாக்கெட் சரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சரத்தை நீங்கள் ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு பேக்கெட்டை மட்டும் அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்து விட்டுட்டு இந்த ஆர்கனைசரை கிச்சனில் நீங்கள் வாலில் அழகாக ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் காஃபி தூள் பேக்கெட் போட்டு இந்த ஆர்கனைசரில் கிச்சனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஷாம்பு பேக்கெட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே சரமாக வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசருக்குள்ளே போட்டு இந்த ஆர்கனைசரை பாத்ரூமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்போல்லாம் நம்மளுக்கு ஷாம்பு பேக்கெட்ஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிச்சனில் தான் காஃபி தூள் பேக்கெட்ஸ் வந்து போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு ஒவ்வொரு பேக்கெட்டை கிழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். உங்களுக்கு பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ளீனிங் லிக்விட் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. இந்த லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை சொம்பு, ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 மூடி அளவுக்கு லைசாலும், ஒரு மூடி அளவுக்கு ஹார்பிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ப்ளீச்சிங் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ப்ளீச்சிங் பவுடர் சேர்த்ததுமே ஹார்பிக், லைசால் அதில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு ஒயிட்டாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த லிக்விடை ஒரு பாட்டில், ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வந்து பூச்சிகள்லாம் எங்கெல்லாம் அதிகமாக வருதோ அந்த இடத்தெல்லாம் இந்த வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை யூஸ் பண்ணிக்கலாம். டோர் இருக்கு இல்லைங்களா, பாத்ரூம் டோர், அந்த டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே உப்பு கரை படிஞ்சிருக்கும். ஸோ அந்த டோரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி டோரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லைங்களா, பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர், அந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி லைட்டாக தேய்ச்சி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் அழுதி தேய்க்க வேண்டியது இல்லைங்க. லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்தால் போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், நான் வந்து லைட்டாக தான் தேய்க்கிறேன். ரொம்பலாம் வந்து ஃபோர்ஸெல்லாம் தேய்க்கலைங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி முடித்த பிறகு இந்த டோர் அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. ஒரு கிளாத்தில் லைட்டாக வந்து ஆயில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து போட்டுக்கோங்க.
போட்டுட்டு அந்த தேங்காய் எண்ணெயை வந்து அந்த டோரில் வந்து படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 மாதம் ஆனாலும் நம்ம கதவு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணது புதுசு மாதிரியே இருக்குங்க. தண்ணி வந்து டோரில் பட்டாலும் எண்ணெய் இருக்கிறதால உங்களுக்கு கீழே வடிஞ்சு வந்துடும். பாருங்கள், க்ளீன் பண்ண இடத்துக்கும் க்ளீன் பண்ணாத இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வந்து சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கனகவள்ளி, லத்தீஷ், நிவி, டி சுனாமி, அன்னபூரணி, காது, ஜஷ்வந்த், ஜெய்ஷு, சுஜி, பார்வதி, வேலு, முத்து, சித்து, தாஸ்ஃபிட், தமிழ் கிச்சன், பானுப்ரியா, ஆறுமுகம், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய நேமும் இதே மாதிரி வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.